அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த நாளையில் நம்ம ஊரில் சாத்துக்குடிலாம் வராது. தூத்துக்குடிக்கு இதுக்கெலாம் போனால் தான் ஆம்பளைன்னு வாங்கிட்டு வருவோம். ஒரு ஆபம் வந்திருக்கு மருந்துக்கு தேவைண்டா. சாத்துக்குடி 10 ரூபா முடியுது. நல்ல பரும்பழம். சரி சொன்னால் நல்ல மகன் சொன்னால் நல்லா பரிசாக்கிம்மா. நீங்கள் அன்றைக்கு மெட்ராஸ்லேருந்து வருங்கிறீங்களா, அதையெல்லாம் விட நல்லா பரிசாக்கணும். சாறு நல்லா வைக்கணும் இந்த பழம். பக்கத்தில் விற்கிற வாங்கிட்டு வந்தேன். அதான் போதுமானம். அந்த நாளையில் ஒரு வயிற்று வலி சின்ன பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்தேன். ஆனால் ஊரில் கடையிலையும் விற்காது. நான் சின்ன பிள்ளை வைக்கும்போது மெட்ராஸ் தொழில் பிஸ்னஸ்கார விட்டு தான் வரும். இப்போ உள்ள பிள்ளைகளை இது அறியணுமேங்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வாசலில் வந்து வாங்கி புளிஞ்சு குடிக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ எங்கள் தெருவில் ஆரம்பளித்தூரில் மம்சுல்லா ஜூடிக்கிறோம். அவன் மெட்ராஸ் பிஸ்னஸ்காரோ அவுட்டில் போய் அவசரத்து கிடையாது 2 பழம் வாங்கிட்டு வாங்க தருவோம். 2 பழம் வாங்கிட்டு வரும். அதை புளிஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுப்போம். கடுமையான வயிற்று வலியை தான் அவன் கெவுடா பன்னீர் இப்படி ஊருக்கு வர கல்கத்தாக்கார பிஸ்னஸ்கார வீட்டில் தான் இருக்கும். அவுட்டில் போய் கெவுடா பன்னீர் கேட்குறது. அது எங்கள் பக்கத்து வீட்டில் மாமனாக்கா விடு அசகஜ பொடும்பு. ஆனால் இது இந்த ஆரம்பளி தெருவில் அவுட்டில் போய் ஒரு பாட்டிலை கொடுத்து மாமனாக்கா விடு அவுட்டில் போய் வாங்கிட்டு தருவோம். அதை ஊற்றி கொடுப்போம். அவ்வளோ கஷ்டமான காலம். கிடைக்காது. எல்லாத்துலேயும் பணம் வைக்க, ஆனால் கிடைக்காது. இந்த சாமான்லாம் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிறவளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எங்கூட்டு கேட்டு வருவோம். என்ன கேட்டால் கொழும்பு கரவோ. எங்களுக்கு என்ன கேட்டு வருவோம்? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், டீ தூள் இதெல்லாம் பறக்கத்தாய்க்கும். அது கேட்டு வருவோம். அதை கொடுப்போம். இப்படி அந்த நாளையில் இப்படி பகிர்ந்துக்கிட்டோம். ஒருத்தருக்கு எந்தெந்த இதில் எல்லாம் அந்த காரியம் முடியத்தான் செய்யணும். கடுமையான வயிற்று வலி கொடுப்பேன். இது நிரந்தரமாலாம் பிடிச்சி கொடுக்க யாரா எங்கள் பழம் திடீர்னு தூத்துக்குடிக்கு வேலையை போனால் ஒரு கூட பழம் வந்து இறங்கும். விஷமாய்க்கு ஒரு 4 நாளைக்கு புளிஞ்சு கொடுக்குறது அந்த பழம் காணும். இப்படி டெய்லிலாம் புளியத்துக்கு பழம் வைக்காது. இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் நிலைமை ஓட செஞ்சுட்டு. இப்போ நான் தான் என் மகன்கிட்ட சொன்னேன். அப்போ அந்த நாளையில் சாத்துக்குடி போகிறேன். மருந்து சாமான் ஒரு சின்ன துண்டு கூட பிச்சு வாயில் விட மாட்டோம். அப்படி வந்தால் தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு போனால் மட்டும்தான் வரும். ஊருக்கு வராது. சரி, இது விவரம் தெரியறதுக்காண்டி உங்களுக்கு சொல்கிறேன். பழம் பரவாயில்லை, நல்லா பெருசு. ஒரு பழம் 10 ரூபா முடியுது. மொத்தமாக வாங்கினோம் 30 பழம். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்றைக்குலாம் எங்களுக்கு மிஷின் வரையில. இன்றைக்கி மிஷின் வந்துட்டு மிஷினில் புளியறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. பணம் நல்லா சீக்கிரமாக நிறைஞ்சிடும். இது இந்த மிஷினுக்கு வயசு 63. செய்யுங்க. அதனால் ரொம்ப வசதியாகிருக்கு. ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர சொன்னேன். எவ்வளோ 12 நாள் புளிஞ்சு தள்ளிடும். கையால் புளியலுமா? டேங்க் நிறைய புளிஞ்சு இப்போ வருது ஊருக்கு. இது எந்த வயசும் சரி, இந்த மிஷின் வயசும் சரி. ஹாங்காங்குள்ள மாதம் இருந்தால் முதல் நாளையில் உள்ள சாமான்லாம் நல்ல பிரயோஜனமாக இருக்கும். நிமிஷத்தில் புளிஞ்சிட்டு வச்சுக்கிறோம். அதான் சொல்கிறேன். இப்போ இந்த வசதி வந்து புளிஞ்சு குடிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு வைத்திருச்சு. ஊருக்கு வேண்டிய பழம் வருது. அதுக்கப்புறம் டேங்க் நிறைய தண்ணி வந்துட்டு தண்ணி இது இப்போ வந்து இருந்தாலும் பிள்ளைகள் புளிய மாட்டேங்கிறோம். புளிச்சு குடிக்க மாட்டேங்குது. மிஷின் வசதிக்குது. பழம் வீட்டு வாசலுக்கு வருது. யார் வாங்கி புளிஞ்சு குடிக்கிறா? அப்போ இந்த மருந்துக்காக வேண்டி இப்படி கஷ்டப்பட்டு வெக்கமாக தான் போய் கேட்க கிடையாது. உடனே தந்துடுவோம். சகுத்தில் ஹஜ்ஜி இப்படி கூட 2 தான் குடும்பம் இருந்தால் தருவோம். இல்லாட்டா என்ன செய்ய முடியும்? 2 பழத்தை வாங்கிட்டு வந்து பக்குவமாக அந்த பழம் புளிகிறது இது சாதா பழம் புளிகிறது பக்குவமாக புளிச்சு ஒரு சொலை கூட கேட்டால் தரமாட்டாலும் அப்படி புளிஞ்சு அந்த வயிற்று வலி விழுப்போ உடனே குறைஞ்சிரும். நல்லா அப்போமெல்லாம் நேச்சுரல் பழம் தானம்மா. கெவுடால தண்ணி ஊற்றி கொடுப்போம். சவ்வரிசி காய்ச்சி குடிப்போம். வயிற்று வலி இப்படிலாம் டாக்டர்கிட்ட ஓட மாட்டோம். அப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மட்டும்தானே இருந்துரு. சரியாக போயிடும். அதனால் அதை போல் நீங்களும் இந்த மாதிரிலாம் புழங்குங்க. பழத்தை புளிஞ்சு குடிங்க. சூட்டுனால வயிற்று வலி வரும். சூட்டு வயிற்று வலி தான் அது. இப்போ கொடுக்கக்கூடாது கொள்ளக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்கிறோம். கொடுத்து பாருங்கள். அதில் என்னால் கேட்க நஞ்சா கொடுத்து பாருங்கள். கெவுடா தண்ணியில் ஊற்றி குடிங்க. இப்போ தான் எல்லாம் பெட்டி கடையிலே எல்லாம் வைக்கிறேம்மா. சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்துண்டு உணவில் மருந்தாக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.